Hello everyone, welcome to SSC Destiny. In the video வந்து full ஒரு recap session. நமக்கு types of triangle based on sides வச்சு சொன்னோம்னா there are three triangle which is scalene triangle, isosceles triangle and equilateral triangle. Scalene triangle வந்து மூணு சைடுமே வந்து ஈக்குவலா இருக்காது, வெவ்வேறு சென்டிமீட்டர்ஸா இருக்கும். ஓகே, வெவ்வேறு சைஸ்ல இருக்கும். அண்ட் ஃபார் isosceles triangle ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும், மூணாவது சைடு வந்து வேற மாதிரி இருக்கும், which is not equal. isoscelesனா ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவலா இருக்கும், ஸ்கேலின்ல மூணு சைடுமே ஈக்குவலா இருக்காது. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல மூணு சைடுமே ஈக்குவலா இருக்கும், அதே போல மூணு ஆங்கிளுமே ஈக்குவலா இருக்கும். இப்போ என்னென்ன ஃபார்முலா, ஸ்கேலினுக்கு ஏரியா என்ன, செமி பெரிமீட்டர் எவ்வளோ, அதே போல ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஏரியா என்ன, ஹைட் என்ன, அதே போல நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன, ஹைட் என்ன, இன் ரேடியஸ் என்ன, ஸ்மால் ஆர் என்ன, அண்ட் கேபிட்டல் ஆர் சர்க்கம் ரேடியஸ் என்ன, அதுதான் இந்த இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில். Scalene, area of a scalene triangle வந்து root of s into s minus a into s minus b into s minus c. s வந்து semi perimeter நமக்கு தெரியும். இந்த s தான் வந்து என்னன்னா a plus b plus c by 2. Okay, coming to the next triangle which is the isosceles triangle. என்ன சொன்னா ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். So அப்ப வந்து இந்த triangle is equal to b by 4. Area of an isosceles triangle is equal to b by 4 root of 4a squared minus b squared. And height of an isosceles triangle is equal to root of 4a squared minus b squared by 2. இந்த ஃபார்முலாவும் நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இந்த a வந்து என்னன்னா ஈக்குவல் சைடு, இந்த b வந்து அன்ஈக்குவல் சைடு. ஸோ இந்த இடத்துல வந்து அன்ஈக்குவல் சைடு கொடுத்துருக்கக்கூடிய சென்டிமீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க a வந்து ஈக்குவல் சைடுக்கான சென்டிமீட்டர் இங்க சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். அண்ட் ஹைட் ஆஃப் an isosceles triangle is root of 4a squared minus b squared by 2. And coming to an equilateral triangle, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் வந்து எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும், அதே போல் எல்லா ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்கும். நமக்கு வந்து ஓ சி ஐ பி ஐ ஜி இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். ஓ ஃபார் ஆர்த்தோசென்டர், சி வந்து சர்க்கம்சென்டர், ஐ வந்து இன்சென்டர், ஜி வந்து சென்ட்ராய்டு. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4a ஸ்கொயர்ட் அண்ட் ஹைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து √3/2a. Circum radius of an equilateral triangle வந்து a by √3 and in radius of an equilateral triangle வந்து a by 2√3. இந்த நாலு ஃபார்முலாவையும் நல்லா படிச்சுக்கோங்க, which is very very important. Okay, area of an equilateral triangle √3/4a squared and height of an equilateral triangle √3/2 into a and circum radius of an equilateral triangle a by √3 and in radius of an equilateral triangle a by 2√3. இப்போ கம்மிங் டு இந்த டயக்ராம், இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, இப்போ பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட், if p is any point inside an equilateral triangle, p1 p2 இது p3, இது மூணுமே வந்து perpendicular drawn from p sides, p to the side. ஓகேவா, இது வந்து ஒரு perpendicular ஒரு சைடுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். இப்படி இருக்கப்ப இந்த சைடு a is equal to 2/√3 into p1 plus p2 plus p3. நமக்கு தெரியும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெர்பெண்டிகுலர் இந்த மாதிரி 3 சென்டிமீட்டர் 3 இதில் கொடுத்துருந்தாங்கன்னா we have to apply this formula. a is equal to 2/√3 into p1 plus p2 plus p3. Then coming to the next slide, we all know capital R வந்து circumradius, small r வந்து inradius. இதில் இது வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிறது வந்து a, adjacent side வந்து b and this is hypotenuse side வந்து c. Circum radius capital R is equal to c by 2 apply பண்ணணும் and small r is equal to in radius வந்து a plus b minus c by 2. இது வந்து other two side and this is the hypotenuse side. Okay, coming to here, இப்போ இது வந்து லாஸ்ட் வீடியோலேயே நான் அதை நல்லா மென்ஷன் பண்ணியிருப்பேன், கிளியராக இருக்கும். என்னென்னா ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் தான் திருப்பி இங்கே ரீகால் பண்ணுறோம். இப்போ இது வந்து AD is equal to AB squared by AC and DC or CD is equal to BC squared by AC and BD is equal to AB into BC by AC. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம்னா இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஹைப்போட்டினஸ்ன்னு சொன்னேன்னா இந்த ஹைப்போட்டினஸோட வெர்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய மீடியன் வந்ததுன்னா, இந்த மாதிரி கொஸ்டினில் இருந்ததுன்னா ஹைப்போட்டினஸ் வெர்டெக்ஸில் இருந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மீடியன் வந்து இப்படி வந்ததுன்னா we have to use this formula which is 4 into AD squared plus CE squared is equal to 5 times of AC squared. 4 AD squared plus CE squared is equal to 5 AC squared and this is the Apollonius theorem. Apollonius theoremல வந்து என்ன சொல்றாங்கன்னா AB square plus AC square is equal to twice the time of AD square plus BD squared. Coming to the next slide which is the triangle. இதுவும் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். இப்போ triangle நான் என்ன சொன்னேன், all sides of an triangle வந்து 180 degree, angle A plus angle B plus angle C is equal to 180 degree and length of the two side is greater than the third side இருக்கும். அப்படி இல்லைனா difference of two side is less than the length of the third side.
இப்போ வந்து எல்லாரோட பெரிமீட்டர் A B C இது மூணுத்தையும் ஆட் பண்றது தான் கிரேட்டரா இருக்கும் when compared to the median length. இது வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்த்தோசென்டர், இன்சென்டர், சர்க்கம்சென்டர், சென்ட்ராய்டு 4 இதனோட ஒரு குட்டி டேப்லேஷன் மாதிரி கொடுத்துருக்கா. இந்த கான்செப்ட்ல தெளிவா இருந்தோம்னா நமக்கு வந்து ஜியோமெட்ரியே கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகே, என்னன்னா இப்போ ஆல்டிடியூட்னா என்னன்னா ஒரு பர்பெண்டிகுலர் drawn to side from the vertex, opposite vertex in a triangle is called the altitude. Median என்னன்னா ஒரு line segment joining the midpoint of the side of a triangle to vertex opposite to side, இது வந்து median. ஓகே, and angle bisectorனா ஒரு லைன் வந்து bisect ஆகுது. ஓகேவா, ஒரு லைன் வந்து ஒரு ஆங்கிள் இருந்து bisect ஆகுது from the vertex. இப்போ angle OB, this is F, angle OBF is equal to angle OBD which is equal to half of ABC ன்னு சொல்லுவாங்க. Then coming to ABC, okay, then coming to perpendicular side bisectorல வந்து என்னன்னா ஒரு லைன் வந்து பெர்பெண்டிகுலரா பைசெக்ட் ஆகுது. ஓகேவா, பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் மட்டும் பைசெக்ட் ஆகுது. இது எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா, ஆனா இந்த பைசெக்ட் ஆகக்கூடிய இந்த லைன் வந்து வெர்டெக்ஸ்ல இருந்து வரல. ஓகே, சோ இது வந்து OD, OE and OF or perpendicular side bisectors. இதுதான் வந்து ஆல்டிடியூட், மீடியன், ஆங்கிள் பைசெக்டர், சைடு பர்பெண்டிகுலர் சைட் பைசெக்டர்ஸ். என்ன அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் கன்சைஸ்டா கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஸ்லைட், சர்க்கம்சென்டர்னா பர்பெண்டிகுலர் சைடு பைசெக்டார். பர்பெண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லக்கூடாது, பர்பெண்டிகுலர் சைடு பைசெக்டார். ஓகே, பர்பெண்டிகுலர் சைடு பைசெக்டார். ஓகே, இதுல வந்து என்னன்னா இந்த சர்க்கிள் வந்து touches all the vertex of the triangle. இந்த இது வந்து சர்க்கம் ரேடியஸ் கேபிட்டல் R and this is also a capital R. இந்த இதுவும் கேபிட்டல் R. This is the circum radius. 3 ட்ரையாங்கிள் இருக்கு, 3 ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், acute angle, obtuse angle and right angle. ஓகே, acute angle, obtuse angle and right angle. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு சர்க்கம்சென்டர் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து இன்சைடா இப்படி இருந்ததுன்னா இது வந்து அக்யூட் ஆங்கிள். அதே இது அப்டியூஸ் ஆங்கிள்னா இப்படி வருமா, அப்போ இது வந்து அவுட் சைட்ல போயிடுது. ஒரு ட்ரையாங்கிள் வந்து சர்க்கிள் விட்டு அவுட் சைட்ல போயிடும், அப்டியூஸ் ஆங்கிள். ஓகே, அண்ட் ரைட் ஆங்கிள் விச் லைஸ் அட் மிட் பாயிண்ட் ஆஃப் தி ஹைபோட்டினியஸ். ஓகே, கமிங் டு தி இன்சென்டர், அதனோட ட்ரிக் பார்த்துக்கோங்க. சர்க்கம்சென்டரோட ட்ரிக் வந்து PBC, which is perpendicular bisector circumcenter. PBC, perpendicular bisector circumcenter. Coming to the next slide, which is the Incentre. Incentre ஓட ட்ரிக் வந்து என்னன்னா angle bisector Incentre. இதுல வந்து என்னன்னா angle bisector, இது வந்து small r, this is the in radius. okay, இது in radius small r. இதுல வந்து angle BOC is equal to 90 degree plus half of angle A. BO'C இப்படி எக்ஸ்டீரியரா வந்ததுன்னா 90 degree minus 1/2 angle A. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து ஒரு in radius is equal to semi perimeter minus hypotenuse length. Next slide is the centroid. நமக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னேன், centroid divides the median in the ratio 2:1. அப்போ AG by GD is equal to BG by GE is equal to GC CG by GF. This is CG. okay, இது வந்து CG. இது வந்து centroid divides the median in the ratio 2:1. This is 2 and this is 1. Then next slide, orthocentre. Orthocentre ஓட ட்ரிக் வந்து என்னன்னா altitude, which is OA. okay, இப்போ இதுல பார்த்தோம்னா angle BOC is equal to 180 degree minus angle A. Then தியரம் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம்னு இப்போ பிரித்து சொல்லியிருக்கேன். BPT or Thales theorem, which is the basic proportionality theorem. டயக்ராம் பார்த்துக்கோங்க. என்னன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா AD by AB is equal to AE by AC is equal to DE by BC is the Thales theorem. is also called as BPT theorem, basic proportionality theorem. இப்போ மிட் பாயிண்ட் தியரம்ல பாருங்க. மிட் பாயிண்ட் தியரம்ல டயக்ராம் நல்லா பாருங்க. இப்போ DE is equal to half of BC. ஓகே, இதுதான் வந்து மிட் பாயிண்ட் தியரம். தென் அப்போலோனியஸ் தியரம். அப்போலோனியஸ் தியரம்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா
AB square plus AC square is equal to twice the time of AD square plus BD square. AB square plus AC square is equal to twice the time of AD square plus BD square. Then extension of the Apollonius theorem. Thrice the time of AB square plus BC square. AB square plus BC square is equal to CA plus CA square. 3 into AB square plus BC square plus CA square is equal to 4 into AD square plus BE square plus CF square. இது median. Okay, இது வந்து side. Thrice the time of all the sides is equal to 4 into all median. This is the extension of the Apollonius theorem. Then coming to the next slide, which is the exterior angle bisector theorem and the interior angle bisector theorem. Exterior angle bisector theorem interior angle bisector theorem ஒரே மாதிரி தான் வரும். AB by AC is equal to BD by CD, AB by AC is equal to BD by CD. இதில் difference பாருங்க. இது வந்து exterior-ஆ கட் ஆகும் angle. AD வந்து exterior-ஆ கட் ஆகும். AB by AC is equal to BD by CD. BD by CD. இது வந்து exterior-ஆ angle கட் ஆகும். அதே போல AB by AC is equal to BD by CD. Which is the exterior angle theorem. Sorry, interior angle theorem. Okay pa. Next slide la meet பண்ணலாம். Next session la meet பண்ணலாம். Bye. கண்டிப்பா இதுக்கான reviews good or bad உங்களோட like and subscribe. Don't forget to give.